ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நிகழ்வில் அன்னை மரியாளுடைய புகழை பாட வந்த அத்துணை பேரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களை அன்னை மரியாளினுடைய பெயராலே நாங்கள் இந்த சிறப்பான அனுபவத்திற்கு இறைவன் தாமே அழைத்து செல்ல வேண்டும் என்று உங்களுக்காக மன்றாடுகிறோம். எல்லோரும் அன்னை மரியாளை புகழ்ந்தேத்த வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அன்னை மரியாளை புகழ்ந்தேத்தி அன்னை மரியாளுக்கு புகழ் சாற்ற வந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, மரியே வாழ்க. நல்ல சத்தமா நம்ம ஒரே ஒரு தடவை மாதாவுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, மரியே வாழ்க. இல்ல சாமி சோறு போடுறேன்னு சொன்னாங்க, சாப்பிட்டு போலான்னு வந்தேன், அவங்க மட்டும் சொல்லுங்க, மரியே வாழ்க. பாடுறா அதுக்கு கூட இவ்வளவு பேரு பரவாயில்ல. கண்டிப்பா நீங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும்? மனிதன் அப்பத்தினால் மட்டும் உயிர் வாழ்வதில்லை. எதால் வாழ்கிறான்? ஆண்டவருடைய வார்த்தையினாலே வாழ்கிறான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதனால சில நேரத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு மாலை போட்டுட்டோம்னா எல்லாம் சரியாயிடும், ஒரு மெழுகுதிரி கொளுத்தி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். பல வேளைகளில் அப்படி இருக்க முடியாது. கடவுளுடைய அடையாளமான சில காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் கடவுள் கொடுத்த அடையாளங்களுள் ஒரு சிறப்பான அடையாளமாக இருக்கிறார். இந்த அன்னை மரியாளை இன்று தாய் திருஅவை இந்த பங்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் இந்த அன்னையினுடைய ஆலயம் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் அன்னை உயர்த்தி பார்க்கப்படுகிறார்கள். அன்னையினுடைய புகழ் சாற்றப்படுகிறது. நான் கூட திருச்சியில் இருக்கிற உலக மீட்பர் பசிலிக்கா என்கிற இடத்துல இடைவிடா சகாய தாயினுடைய அந்த திருத்தலத்தில் இருந்து தான் வருகிறேன். அங்கும் அன்னையினுடைய புகழ் சாற்றப்படுகிறது. எல்லா இடத்திலும் திரு அவை அன்னையினுடைய புகழை உயர்த்தி நம்மை பெருமைப்படுத்தும்படி அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறது. இப்ப இங்க வந்து அமர்ந்து இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், உங்கள் வாழ்விலே சில நல்ல அடையாளங்களாக நீங்கள் மாறுகிற போது கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே அன்னை மரியாள் எப்படி வெற்றி பவனியை செய்தார்களோ அதே போல நீங்களும் வெற்றி பவனி செல்லுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். அன்னை மரியாளினுடைய விண்ணேற்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். நம்ம எல்லாருமே செத்தோன்னையும் கடவுள்கிட்ட போகணும்னு ஆசை இருக்குதா? என்ன உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்குதா? செத்த பிற்பாடு, இறந்த பிற்பாடு மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களாம் சொல்லுங்க, மரியே வாழ்க. எல்லாரும் மோட்சத்துக்கு போனா இடம் கிடைக்காது சாமி, நரகத்துக்கு நான் போறேன், அவங்க மட்டும் சொல்லுங்க, மரியே வாழ்க. பாருடா, அதுக்குமா ஆள் இருக்காம்மா, நரகத்துக்கு போறதுக்கு ஆள் இருக்கிறாம்பா. நீங்கெல்லாம் அப்படி போகக்கூடாது. நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது, இங்க வந்துட்டு கொடியை பார்த்துட்டு போறவங்களுக்கு நான் சொல்ல முடியாது. இறை வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் உறுதியாய் சொல்ல முடியும், அவர்கள் ஆண்டவரோடு அன்னை மரியாளோடு இணைந்து விண்ணகத்திலே பிரவேசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கைதட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. பாருங்க, அன்னை மரியாள் 1950வது ஆண்டுல 12ஆம் பயஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய பாப்பரசர் என்ன செய்யறாரு, மரியா விண்ணேற்பு அடைந்ததை கிறிஸ்தவ விசுவாச உண்மையாக, டாகுமான்னு சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்தவ விசுவாச உண்மை அது. இது ஏதோ 10 பேர் பேசுறாங்க அதனால நம்ம மாதாவை நம்மளும் பேசுறோம் அப்படி இல்லை. இங்க வந்து எல்லா மக்களினத்தவரும் இந்த பெருமைக்குரிய காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறீங்க. இந்த கோபுரம் எப்படி உயர்ந்து எழுந்திருக்கிறதோ, அதிலே கொடி எப்படி உயர்ந்து எழுந்திருக்கிறதோ, அதே போல கடவுள் மரியாவை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அன்னை மரியாள் நம்மை போல பிறந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் போராடிய ஒரு பெண். உங்களை போல இப்போ நீங்களாம் எவ்வளோ கஷ்டத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. எப்படா சாமியார் பூசையை முடிப்பாங்க, சீக்கிரம் சோறு சாப்பிட போகலாம் அப்படி காத்திருக்கிறீங்களா? இல்லை. அதனால நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்கார்ந்து வார்த்தையை கேட்போம் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க.
இல்லை சாமி நான் வந்து ஒரு ஓரமாக மாலையை போட்டுட்டு நான் போகலான்னு தான் பார்த்தேன் அப்படின்னா நமக்கு கடவுள் என்ன சொல்லுவார்னு எனக்கு தெரியல. பாருங்க, இன்னைக்கு இந்த கோபுரம் இவ்வளவு அழகாக டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கிற பாருங்க, எவ்வளோ பேர் மாலை கொடுத்தது, எவ்வளோ பேருடைய மாலை. இதுதான் திருச்சபை. திருச்சபையினுடைய அடையாளமாக நான் இந்த கொடிமரத்தை பார்க்கிறேன். கொடிமரத்தை கட்டுகிற போது எவ்வளோ பேர் சேர்ந்து அதை கட்டுனாங்க, எவ்வளோ பேர் அதில் என்ன செய்தாங்க, மாலைகளை கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு அடையாளமாகத்தான் இருக்குது. இப்போ இதில் இந்த கொடிமரத்தின் அடையாளமாக எது மாறணும் அப்படின்னா நீயும் நானும் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட கொடிமரத்தை பார்த்துட்டு போறது இல்லை, நீ கொடிமரத்தை போல மாறணும்னா எப்படி இந்த கொடிமரம் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் அப்படிதான் செய்துகிட்டே இருந்தாங்க. அவங்க கொடிமரத்தை மட்டும் சார்ந்திருக்கல, நீங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அதே போல அன்னை மரியாள் எருசலேமில் எப்பெல்லாம் விழா கொண்டாடப்பட்டதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி கூட்டத்துக்கு மத்தியில மாதாமாவும் போய் கஷ்டப்பட்டு அங்க உட்கார்ந்து அங்க நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அதுல ஒரு சம்பவம் நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சம்பவம் நடந்தது? அப்படி எருசலேமுக்கு விழாவுக்கு போகிற போது ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போச்சு சாமி. அப்படியா? இயேசு ஆண்டவர் காணாமல் போனார். அவங்க கண்டெடுக்கும் போது 3வது நாள், 3 நாள் போராட்டம். அதனால தான் அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, உங்க பிள்ளைகளை பத்திரமா வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் இப்படி தான் திருவிழாவில் பொண்டாட்டியை விட்டு வந்துட்டாராம். இந்த அம்மா அப்புறம் சொல்லி கிள்ளி வீட்டுக்காரர் வல்கையா இருப்பாரு முழுக்கையா இருப்பாருன்னு சொல்லி வந்து சேர்த்துட்டாங்க. போலீஸ்காரங்கெல்லாம் உதவி செஞ்சு ஆளை சேர்த்து விட்டாங்க. சொன்னாராம், ஐயா தொலைச்சு உள்ளாம் தானே அங்கே வந்து விட்டேன், நீ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டியா ஐயா அப்படி. பாருங்க, நிறைய நேரம் நமக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து தொல்லைகளாக தெரியுறாங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணா, ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு ஒரு பெரிய சட்டியில் பொண்டாட்டியை தூக்கி உட்கார வச்சு தலையில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் கேட்டாங்க, என்னடா கோயிலுக்கு தானடா போற, ஏன்டா பொண்டாட்டியை வச்சு தூக்கிட்டு போற அப்படின்னு. அவன் சொன்னான்னா, போன வாரம் நம்ம சாமியார் என்ன சொன்னார், உன் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் கொண்டுட்டு வந்து கோயிலில் போட்டுடுன்னு அறல, அதான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு பெண்கள் இந்த தாய் என்கிற அடையாளமா இருக்கிறவங்க, மனைவி என்கிற அடையாளத்தை தாண்டி நம்ம பேசுறோம். இன்னைக்கு அதுதான் நமக்கு தலைப்பு, சிறந்த தாய்மையின் முன்மாதிரி தாய் மரியாள். இந்த தாய்மை அப்படிங்கிறது அழகான வடிவமா இருக்கிறது. அன்னை மரியாளை பார்க்கிற போது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் தாய்மைக்குரிய அடையாளத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம். பாருங்க, இந்த தாய் மரியாளை இன்னைக்கு நம்ம உயர்த்தி பார்க்கறதுக்கு அடையாளம் என்ன? மீட்பு திட்டத்தில் கடவுள் இயேசுவை வச்சிருந்தாரு, ஒரு ஆணின் அடையாளம். இன்னொரு அடையாளம் வேணும், பெண்ணின் அடையாளம். கடவுள் மனுஷனை படைக்கும் போது எப்படி படைச்சாரு? ஆண் மட்டும் படைச்சாரா, பெண்ணையும் சேர்த்து படைச்சாரா? தொடக்க நூல் 1:26-27 பைபிள்ல வாசிச்சு பாருங்க. கடவுள் மானிடரை நம் உருவில் உண்டாக்குவோம். நம் அப்படிங்கிறது புளூரல், பன்மை. அப்ப கடவுளுடைய நிலையே பன்மை, பைபிள் அப்படிதான் எழுதி இருக்குது. அப்ப அந்த படைப்புல பன்மை இருக்கணும், புளூரல் இருக்கணும். அதுலதான் ஒரு ஆணை மட்டும் படைக்கல, அதோடு சேர்த்து பெண்ணையும் படைக்கிறார். கடவுள் மானிடரை தம் உருவில் உண்டாக்கினார், அவருடைய உருவிலேயே அவர்களை உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அதனாலதான் நீங்க ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறுக்க கூடாது, ஏற்றுக்கொள்ள மறுக்க கூடாது. இப்ப இந்த அடையாளத்துல நம்ம பார்க்கிற பொழுது மீட்பு திட்டத்துல கூட கடவுள் என்ன செய்யல, இயேசு ஆண் என்கிற அடையாளத்தில் இருந்தார், இயேசுவை மட்டும் வச்சு நான் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு தந்தை சொல்லியிருந்தா தந்தையினுடைய கூற்று தவறாய் போயிருக்கும். நம்ம இங்க பேச முடியாது. அன்னை மரியாள் என்கிற நல்ல அடையாளத்தை இங்க கணவன் மனைவி உறவை பார்க்க முடியாது. ஒரு மகன், ஒரு ஆண் பெண் என்கிற அடையாளத்துல அன்னை மரியாளும் உடனிருந்து பயணித்ததுனாலதான் உடன் ரட்சகி என்கிற பெருமையை தாய் திருவை கொடுத்து மகிழ்கிறது. பிரைஸ் தி லார்ட். உடன் மீட்பர், இயேசு மீட்பர், அவர் உடன் இருந்து மீட்டதுனால மரியாளும் மீட்பர். இப்ப நீங்களும் மரியாளை போல இயேசுவோட இருந்து மீட்பு திட்டத்தில் பங்கெடுத்தீங்கன்னா நீங்களும் அந்த மீட்பு திட்டத்தில் நல்ல கருவியா இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட இருக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மடியில தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஹல்லேலூயா. பிசாசின் மடியில இருக்கிறேன், ஹல்லேலூயா. வெரி குட், வெரி குட். இந்த அட்டென்ஷன் நமக்கு வேணும் பாருங்களேன். இந்த அட்டென்ஷன் வேணும் பாருங்க. இவ்வளவு பேர் மாலை போட்டுட்டு எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனாலும் நீங்க அக்கறையா இருக்கிறீங்க.
நான் அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் பார்க்கிறேன். எல்லாரும் ஆண்டவர் வார்த்தையின் மீது அக்கறையுள்ள பிள்ளைகளாய் நீங்க வந்திருக்கிறீங்க. கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொன்னார். யாரை பார்த்து சொன்னாரு? என்னை தேடி வருகிற பிள்ளைகளை நான் கைவிடுவதில்லை. நீங்க எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. அன்னை மரியாள், என் தாயை பெருமைப்படுத்த வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் அவலமாய் நான் விட்டுவிடவே மாட்டேன். ஆண்டவர் சொல்றார். பாருங்க, நம்ம இதோட நம்ம கேட்டுட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யணும் பாருங்க. இந்த மரியாளை ஏன் நம்ம உயர்த்துறோம்? இன்னைக்கு மரியாளினுடைய அந்த தாய்மையினுடைய நிலை உயர்த்தி வைக்குது திருச்சபை. தாய் ஒரு சிறந்த தாய். அவங்க விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் நல்ல அடையாளம். மண்ணகத்தில் பார்க்கும்போது அவங்க ஒரு தாய்மையினுடைய அடையாளமா நிற்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு மாதாமாவை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. பைபிள் வாசிக்க வாசிக்க அவங்களுக்கு சந்தேகம் எங்க வருது? மாதாவை ஏன் வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. பாருங்க, ஒரே ஒரு உதாரணம். செக்கரியா பைபிளில் நம்ம பார்க்குறோம். எலிசபெத் அம்மாளுடைய கணவர். அவர் கோயிலில் தூபம் போட போகும்போது கபிரியேல் தூதர், வானதூதர் நிற்கிறார். நீ குழந்தை உனக்கு பிறக்க போகுதுன்னு சொல்றார். அப்போ அந்த சக்கரியா கேட்கிறாரு, எல்லாம் நல்லதான் இருக்குது, இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே அப்படின்னு சொல்லி அவர் அந்த நடக்கிற நிகழ்வை கேள்வி கேட்டுட்டார். அதுக்கு வானதூதர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நான் கபிரியேல், எங்க நிக்கிறேன்? கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். மாதாம்மா கேட்டாங்க, இது எங்க நம் நிகழும்னு கேட்டாங்க. இவருக்கு கல்யாணம் ஆகி மனைவியெல்லாம் இருந்துச்சு, மாதாமாவுக்கு திருமணமே ஆகலை. அப்போ அந்த கேள்வி சரியான கேள்வியாக இருந்துச்சு. அப்போ சொன்னது யாரு? மாதாமாட்ட சொன்னது வேறு ஒருத்தரா? இதே வானதூதர் வந்தார். இதே வானதூதர் மாதாமாட்ட சொன்னார், நான் இது நடக்கும் அப்படின்னாரு. மாதாமாவுக்கு இந்த ஆன்சர் வரல. செக்கரியாவிட்ட சொன்னார், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்கிறவன். நானா யோசிச்சுட்டு பேசல, அங்க என்ன சொல்லப்பட்டதோ அதை தான் உன்கிட்ட நான் சொல்றேன். நானா யோசிச்சு எதையும் பேசலன்னார். இதே கபிரியேல் தூதர் தான் பிள்ளைகளே அன்னை மரியாள் இடத்திலே நின்று, நீ அருள்மிக பெற்றவள், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொன்னார். இப்போ இது வானதூதரின் வார்த்தையா பிதாவின் வார்த்தையா? சொல்லுங்க. பிதாவின் வார்த்தை. பிதாவே இந்த மரியாளை பார்த்து, நீ அருள்மிக பெற்றவர், நீ பேறு பெற்றவர், கடவுளுடைய அருளை நீ கண்டடைந்திருக்கிறீர் என்று சொல்லுகிற போது இத்தகைய மாண்பு வேதத்திலையும் சரி வெளிப்படுத்தப்பட்ட எந்த ஒரு மனிதரிடத்திலும் இதுவரை நாம் காண முடியாத ஒரு அற்புத அடையாளம் இந்த அன்னை மரியாள். கைத்தடி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இதை தாய் திருச்சபை பல்வேறு சூழ்நிலைகளில் அதை உணர்ந்தது. பாருங்க, பல்வேறு சூழல்களில், அதெல்லாம் சொன்ன நேரம் ஆயிடும். இப்ப நம்ம டாபிக் உள்ளே வருவோம். இந்த தாய்மை பேரு அவங்க ஏன் கடவுள் இந்த தாயை நமக்கு கொடுத்தாரு அப்படின்னா, நீ தாய்னா எப்படி இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு தாய், ஒரு திருச்சபை தாயை போல ஒரு அடையாளம் அதுல இருந்து தாங்குது அப்படின்னா அது தாய்மரியாள். ஒரு தாய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, தாயை பத்தி பேசலாம். பாருங்களேன், தொடக்க நூல் 30:22 பாருங்க ஒரு வார்த்தை வருது, பின்பு கடவுள் ராக்கேலை நினைவு கூர்ந்தார், அவர் அவருக்கு செவிசாய்த்து தாய்மை பேரு அருளினார். என்ன பேரு அருளினார்? இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தாய்மை பேரு, தாய்மை அருளினார் அப்படி சொல்லல. இந்த தாய்மை அப்படிங்கிறது அது ஒரு பேரு பாக்கியம், தாய்மை பேரு. அப்ப புள்ள பெற்றிருக்கீங்களா இல்லைங்களா? அது ஒரு தாய்மை பேரு தானே. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது ஒரு தாய்மை பேரு தானே. குழந்தை பெற்றவங்களாம் கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஒரு ஆம்பளை கூட கை தூக்கல. இந்த புள்ள பெக்கிற கேஸ்ல மட்டும் இந்த ஆம்பளைங்கெல்லாம் தனியா நின்னுக்கிறாங்க. எனக்கு தெரியாது சாமியா, பொண்டாட்டி தான் கேட்கணும். புள்ள பெற்றவங்களாம் யாருன்னு கேட்டா ஆம்பளைங்களும் கை தூக்கணும். நீங்க வயிற்றுல தான் சுமக்கல, நீங்க எதுல சுமந்தீங்க? மனசுல சுமந்தீங்க. பையில பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து எடுத்து கொடுத்து சுமந்தீங்க. சுமந்தீங்களா? இப்ப சொல்லுங்க, ஆண்கள்லாம் புள்ள பெற்றவங்களாம் கை தூக்கி காட்டுங்க. வெரி குட். அப்ப கூட 4 பேர் கை தூக்காம மீசையை முறுக்கிக்கிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடியா உட்காந்துருக்கிறான். பாருங்களேன் தேவ பிள்ளைகளை, இந்த அற்புதம் என்பது ஒரு கணவன் மனைவி. இது எதுக்கு இதை சொல்றேன்னா, இதுல ஒரு விஷயம் இருக்குது.
ஒரு கணவனாகப்பட்டவனுக்கும் தாய்மை பேரினுடைய ஆழமான அடையாளம் வேணும். அதை நம்ம உணர்ந்து கொண்டு பாருங்களேன். இப்ப பாருங்க, அடுத்தது பைபிள்ல திருப்பாடல் 113 சொல்லுது, தாய் 9, மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கிறார், தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருளுகிறார். பார்த்தீங்களா? அப்ப அந்த தாய்மை பேரு, இந்த வார்த்தைகள்லாம் பாருங்களேன், நிறைய இடத்துல இருக்கு. இது போதும் நினைக்கிறேன். இந்த மனையாள், மனைவிங்கிற ஒரு அடையாளம் இந்த தாய்மைங்கிற அடையாளத்து கூட இணைஞ்சிருக்கிற ஒரு அருமையான பண்பு இது. அதனால தான் சூசையப்பரும் மாதாவும் இணைக்கப்பட்டாங்க. மனையாள் இல்லாம அந்த தாய்மை பேர் அடைய முடியாது இல்லையா? அப்போ ஒரு கருவி சூசையப்பர் கொடுக்கப்பட்டார். அப்ப பாருங்க, இந்த மனையாளினுடைய அடையாளத்தை பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் புத்தகத்துல, திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. திறமையுள்ள மனத்திடமுள்ள மனையாளை காண்பது அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள், அவள் ஆற்றலையும் பெருமையையும் அணிகலனாக பூண்டவள், வருங்காலத்தை கவலையின்றி எதிர்நோக்கி இருப்பாள், அவள் பேசும் பொழுது ஞானத்தோடு பேசுவாள், அன்போடு அறிவுரை கூறுவாள். பாத்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனையாள் வீட்டுக்குள்ள ஒரு தாயாக இருந்தா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல குடி பிரச்சனை இருக்கிறது. குடி பிரச்சனை, குடிக்கிறவங்களா சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இதுல மட்டும் எல்லாரும் சாக்கரையா இருக்காரு. பிசாசு சொல்லி கொடுத்துரும், அவன் ஏமாத்த போறான், ஏமாந்துறாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நிறைய குடும்பங்கள் சிதைந்து போய் கிடக்கிற இடத்துல இந்த பெண்கள் அந்த குடும்பத்தை எடுத்து தூக்கி நிப்பாட்டி ஓட்டுறாங்க. ஒத்துக்கிறவங்கள கை தட்டுங்கள பாப்போம். ஆம்பளைங்க கை தட்ட மாட்டாங்க, பெண்கள் தான் தட்டணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த கடவுளே தாய்மையினுடைய அடையாளமாய் நிற்கிறார். அதனாலதான் பாட்டெல்லாம் பாடுறோம், தாயும் அவரே தந்தையும் அவரே, பாட்டெல்லாம் பாடுறீங்க இல்லையா? அம்மையப்பன் உந்த நண்பே நிரந்தரம், அப்பாவும் நீங்க தான் ஏசையா, பாட்டெல்லாம் பாடுற, அம்மாவும் நீங்க தான் ஏசையா. அப்ப கடவுள் தாயும் தந்தையுமா இருந்து செயலாற்றுகிறார். பாருங்க, எசையா 66:13 சொல்றாரு, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். பார்த்தீங்களா? பால் குடிக்கிற மகவை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்படின்னா என்ன? தாயை விட நான் சிறந்த ஒரு தாய்மை பேரோடு உனக்காக இருக்கிறேன். இப்ப கடவுள் தாயும் தந்தையுமா இருக்கிறவர். அதனாலதான் தாய் போல நம்மை பெற்றெடுத்தவர் ஆண்டவர் என்று பைபிள் நமக்கு நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்குது. திருப்பாடல் 139 1 வாசிக்கிறோம், ஆண்டவரே நீரே என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர், இருள் கூட உமக்கு இருட்டாய் இல்லை, இரவும் பகலை போல ஒளியாய் இருக்கிறது. அதெல்லாம் சொல்லிட்டு, என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே, அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கிறேன். அப்போ ஒரு தாய் தந்தை நம்மை படைப்பதற்கு முன்பாக நம்மளை படைச்சது யாரு? கடவுளாகி ஆண்டவர். அதனாலதான் அவரு தாய்மை உணர்வோடு இருக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளை எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த தாய் என்ன செய்ய மாட்டாங்க? அவதூறா பேச மாட்டாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, பையனை பத்தி அவ்வளவு குறை, இந்த பையனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், உனக்கு போய் காசெல்லாம் செலவு பண்ணாதீங்க, தயவுசெய்து நீங்கள் அவனை ஓரமாக குப்பையில் போடுங்க அப்படின்னு, அவனை எங்கேயும் நீங்கள் சேர்க்காதீங்க. நான் கோபத்தில் பேசுகிறேன், நான் தாய் இல்லை. இந்த தாய்கிட்ட சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த தாய் சொன்னாங்க, என்ன பண்ணுறது ஃபாதர், அவனுக்காக 5 லட்சம் சேர்த்து இன்ஜினியரிங்கில் சேர்த்து விடலான் இருக்கிறேன். அப்போ தான் எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. அப்போ தான் உட்காந்து அந்த அம்மா போகணுன்னு யோசித்தேன். நம்ம இவ்வளோ ஒரு கோபமாக பேசணுமே, அந்த அம்மா கடைசியில் இப்படி சொல்லிட்டு போனாங்களே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு 3வது ஆள், நீ கதை மாதிரி கேட்குற, அது தாய். பிரைஸ் எல்லாம், அது அந்த பிள்ளைக்கு தாய். அப்போ பாருங்க, நம்முடைய அன்னை மரியாளும் இந்த தாய் உள்ளத்தோடு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் இந்த தாயினுடைய இந்த தாய்மை பேரு உயர்த்தி போற்ற பெறுகிறது. ஹல்லேலூயா. இந்த தாய்மை பேரை பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு அம்மா இவ்வளவு நல்லா இருக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு போறதுக்காகவா நீங்களும் நானும்? நம்ம அந்த தாயை போல மாறணும். தாய் போல பிள்ளை, நூல் போல சேலை சொல்றாங்கல்ல. அப்ப இந்த தாயை இவ்வளவு தூரம் மகிமைப்படுத்த வந்த நீங்க அந்த தாயை மாதிரி மாறணும்னு நினைக்கணுமா இல்லையா? ஆண்களும் நினைக்கணும், பெண்களும் நினைக்கணும். பாருங்களேன், இந்த திருவிழாவுக்கு காமநாயக்கு மட்டி போனாக்க நல்லா ஆடு அடித்து விருந்து போடுவாங்கப்பா, அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னா என் கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா கஷ்டமெல்லாம் போவாதுங்க. இங்கே 2 முடிவை எடுத்துகிட்டு போ.
என் தாய்மை. பாருங்க, ஒரு குழந்தை கஷ்டப்படுதுன்னா அந்த தாய் துடிப்பாங்க, அந்த தாய் துடிப்பாங்க. அப்போ அதே போல ஒரு தகப்பன் துடிக்கணும்ல, அதான தாய்மை உணர்வு. நம்ம போய் டாஸ்மார்க்கில் போய் காசாலி கொட்டி விட்டு வீட்டுக்கு வரும்போது ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு, அதுதான் தாய்மை உணர்வு. ஆண்களுக்கு வேணும்னு சொல்றேன். பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா, பிள்ளைங்க படிச்சுச்சா கேட்கணும். பிள்ளைங்களை பற்றி கவலை, குடும்பத்தில் மனைவியை பற்றி கவலை. இந்த தாய்மை உணர்வுங்கிறது எல்லாருக்குமே வேணும். ஆண்களுக்கும் வேணும், குருக்களுக்கு வேணும். நாங்களும் கேட்கணும். நீங்கள் வரும் பொழுது தாய் உள்ளத்தோட சாப்பிட்டீங்களா, என்ன செய்ய ஒரு மாதிரி கவலையா இருக்கு. இதுதான் தாய் உள்ளத்தின் வெளிப்பாடு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சொல்றாரு 1 பேதுரு 4:10, நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். இந்த தாய்மை பேருன்னு நம்ம சொல்லும் பொழுது, ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, நான் தான் உன்னை பெத்தேன், உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்தேன் தெரியுமா, உன்னை நான் எவ்வளோ அன்பு செய்கிறேன் தெரியுமா, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா புள்ள வளர்ந்துருமா? வளராது. அந்த குழந்தையை எடுத்து என்ன செய்யணும்? மார்போடு அணைத்து, அதை கொஞ்சி, அதுக்கு பாட்டு பாடி, அதுக்கு சீராட்டி, அதுக்கு எல்லாம் செய்து, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து, பாருங்க, எல்லாம் செய்யும் பொழுதுதான் அந்த தாயினுடைய அன்பு வெளிப்படுகிற. இதுதான் தாய்மையினுடைய அடையாளம். அதே மாதிரி ஒரு தகப்பன் செயல்படணும். அதே மாதிரி தான் இந்த தாய் மரியாள் நமக்கு ஆன்மீக பாலை ஊட்டி அவங்க இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற தாயாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள், என் வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம விண்ணகத்துக்கு மன்னத்துக்கு அரசி ஆகிட்ட, டார்கெட் ஓவர் அப்படின்னு மாதா போய் உட்காரல. இன்னைக்கும் இதோ இந்த திருவிழாவில் மாதாம்மா உங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் சொல்ற செய்தி என்ன? நான் உன்னோட இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ என்ன செய், என்னை மாதிரி போராடு. இந்த தாய்மையினுடைய பேரை உணர்ந்து போராடு. தாய்மையினுடைய பேருனா என்ன? கொடு. நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிற்கிறேன் பார், இதுதான் தாய்மையின் அடையாளம். நான் வெறும் பிள்ளைய பெத்து தகப்பனே இந்தாப்பா, நீங்க கேட்டபடி நான் பெத்துட்டப்பா, ஏசுன்னு பேர் வைக்க சொன்னீங்க, வச்சுட்டேன்ப்பா, என் வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே நான் போய் எருசலேமில் கடா வெட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அவங்க என்ன செய்யல? வெறும் திருவிழாக்களை சார்ந்திருக்கல, வாழ்க்கையே திருவிழாவா மாத்தினாங்க. இந்த ஆடு கட்டி இருக்குது, அநேகமா வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இதில் திருவிழாவில் இப்படித்தான், பெரிய திருவிழா ஒரு ஊரில், அங்கே ஆடு இப்படி வெட்டும் போது மந்திரிப்பாங்களா. அப்போ பெரிய சாமி வெளியில் போயிட்டாங்க. சின்ன சாமியை கூப்பிட்டு, சாமி ஆடை வெட்ட போகிற, மந்திரிச்சு விடு சாமி அப்படின்னு. அவன் போய் மந்திரிச்சாரு. சின்ன சாமியார் ஆடு ஒப்புதல் கொடுக்கல. ஆடு ஒப்புதல் கொடுக்கணுமா, தலையாட்டி என்னை வெட்டு அப்படின்னு. அது ஒப்புதல் கொடுக்கல. உடனே திருப்பி போனவங்க, ஃபாதர் ஆடு ஒப்புதல் தரமாட்டேங்குது, கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணு சாமி அப்படின்னு. சின்ன சாமியார் திருப்பி ஸ்டோலெல்லாம் போட்டுட்டு வல்லமையா யேசுவே ஹல்லேலூயா, யேசுவே ஆண்டவரே ஒப்புதல் தந்திருப்பா அப்படின்னு தெளிச்சு. திருப்பியும் ஒப்புதல் தரலை ஆடு. அவன் சொன்னேன், சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் போங்க, இந்த பெரிய சாமி வந்துடுவார், நான் மந்திரிக்கேன். அவருக்கு ஒரு இன்சல்ட் ஆயிடுச்சு. பெரிய சாமி என்னப்பா என்னாச்சு, என்ன சன்னசாமி ஜெபம் பண்ணாரு, ஒப்புதல் தரமாட்டேங்குது ஆடு, அப்படியா தீர்த்தத்தை கொண்டாப்பான்னு பெரிய சாமி இப்படி தெளிச்சார் பாருங்க. அது உடனே சிலிச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. சின்ன சாமிக்கு மன வருத்தம் ஆகி போச்சு. உள்ளே போனோன்னு கேட்டேன், ஃபாதர் என்ன ஃபாதர், நானும் வல்லமையாக தான் ஃபாதர் ஜபிச்சேன். அப்போ தான் அவர் சொன்னார், ஆரி வெட்ட மேலே அவன் ஒப்புதல், எந்த ஆடாவது ஒப்புதல் தருமா தலையை வெட்டுறதுக்கு, தீர்த்தத்தை கண்ணை பார்த்து தெளிக்கணும்டா அப்படின்னு. என்ன செய்யறது, இந்த டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் அனுபவம்னு சொல்றாங்க. இந்த அனுபவம் எனக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் எவ்வளோ கொடி ஏற்றுறீங்க, எவ்வளோ கொடி கட்டுறீங்க, இன்னும் கூட கொடி கட்டாமல் கிடக்கு. ராத்திரி ஓரமாக கட்டிட்டு போயிருங்க, மொச்சத்துக்கு போக முடியாது. ஒரு திருவிழாவுக்கு போய் கொடியை நான் ஏற்றுனாங்க, நான் இழுத்துக்கிட்டு நிற்கிறேன், மேலே கொடி ஏறிடுச்சு, ஒருத்தன் எவனும் கிட்ட இழுக்கிறான் கொடியை. எங்கள் ஊரில் சொல்லியிருக்காங்க, ஏற்றுன கொடி இறக்கப்படாது அப்படின்னு. நான் தான் இழுத்து பிடிச்சிருக்கேன். பின்னாடி ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், எவனோ கொடியை இழுத்து பிடிச்சிருக்காண்டா அப்படி. எல்லாரும் ஒரே வாசமா வேற இருக்கிறாங்க, எதையும் பேசப்படாது. வாசமான புரியுதானே? அதனால எதையும் பேசிடப்படாது, அடி விழுந்துரும், பின்னாடி விழுந்துரும். அதனால நான் அப்படியே ஒருத்தன் சொல்றான், சாமி நீ தான் இழுத்து பிடிச்சிருக்க, விட்டு சாமி கொடி. இல்லடா ஏத்துன எவனும் இழுக்கிறான்டா. ஆமா, நம்ம ஊர் வழக்கப்படி 3 தடவை இறக்கி ஏற்றுவோம் அப்படி. அட என்ன கன்றாவியா போ, ஏத்து போ. பாருங்க, இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் நல்லதுதான். நாங்க ஃபாதர்ஸுக்கு தெரியும், இதெல்லாம் லிட்டர்ஜிக்கல் கிடையாது, இதெல்லாம் உங்களுடைய ஆசை.
அதனால ஃபாதர்ஸ் வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு அலோ பண்றாங்க. ஆனால் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு, அதை நீ செய்யாமல் ஆண்டவரை போய் பார்க்க முடியாது, அன்னை மரியாளோட போய் நிற்க முடியாது. அன்னை மரியாளுடைய தாய்மை பேரு சொல்லுகிற அந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? சாட்சியாய் நில்லு நீனு. என் தாய்மை பேரு என் தேவனுக்கு முன்பாடி சாட்சியாக நின்றது. என் தேவன் என் கர்ப்பத்தை கேட்டார். எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி பேசுவாங்க, எனக்கு தெரியும். ஆனாலும் என் தெய்வத்துக்காக நான் சிலுவையில் அறையப்பட தயாராயிருந்தேன். இயேசுவை வந்து சிலுவையில் ஏற்றும் பொழுது அவருக்கு 33 வயசு. ஆனா அன்னை மரியாள் திருமணத்துக்கு முன்னாடியே சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவர்கள் எப்போ ஆமேன் என்று சொன்னார்களோ அப்பொழுதே அவளுடைய தாய்மை பேரு கடவுளால அது விலை பேசப்பட்டது. கடவுளுக்கு படைத்தவருக்கு இதை நான் கொடுக்கிறேன், இதுல நான் யோசிக்க ஒண்ணும் இல்லை. இதுதான் இந்த தாய்மை பேரின் மகிமை, தியாகம் அதுல இருந்துச்சு. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு பேதுரு அடிகளார் வழியா சொல்றார், நீ கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர். அதனால உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நீ கொடு. அன்னை மரியாளுக்கு அந்த கன்னிமை ஒரு கொடையாக இருந்தது. கல்யாணம் ஆயிருந்ததுன்னா மாதாமாவை கூப்பிட்டுருக்க முடியாது இல்லையா? கன்னி பெண்ணா இருந்ததுனால தான் தந்தை வந்தாரு, சந்திச்சாரு. பாருங்க, அன்னை மரியாள் அதை கொடுத்தாங்க. நீங்க என்ன கொடுக்க போறீங்க அன்னை மரியாளுக்கு? 10 ரூபா உண்டியல்ல போட்டு போலான் இருக்கிறேன் சாமி. நாங்க வெறும் பணத்தை பேசல, உன் மனதை பேசுறோம். ஆத்மாவை சோதித்து பாருங்க. உங்களுடைய அன்னைக்கு நீ ஆத்மாவிலிருந்து எதை கொடுக்குறியோ அது ஆண்டவருக்கு உரியது. தாய்மை பேர் பாருங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கல்யாணம் வேண்டான்னு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து சொல்லுது என்கிட்ட, கவுன்சிலிங்ல வந்து சொல்லுது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அம்மா அப்பா வருத்தப்படுறாங்க. ஏமா அப்படின்னு. நான் வீட்டில் ஒரே பிள்ளை சாமி, என்னை எல்லாரும் நல்லா வளர்த்தாங்க. அவங்க என்னென்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களோ அதை நான் திம்பேன் முதல்ல, அப்புறம் தின்னுட்டு தூக்கி போட்டால் எங்கள் அப்பா அம்மா சாப்பிடுவாங்க. இப்படி தான் நான் வளர்ந்தேன். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ என்னை போய் இன்னொருத்தன் வீட்டில் வாழ சொல்கிறேன், அவன் தின்னுட்டு போடுவான், நான் திங்கணும். ஏதாவது வேணும்னா நான் கேட்கணும், அவன் பார்த்து வாங்கி தருவான். எனக்கு இந்த வாழ்க்கை செட்டு ஆகாது. தேவ பிள்ளைகளே, உன் கர்ப்பத்தை நீ இப்படி பிடிச்சு வைக்க முடியாது. அது கடவுளுடைய கொடை. திருமணம் என்பது அருட்சாதனம், தாய்மை பேரு. அதை நீ மறுக்கிற. திருமணம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு காரணம் இல்லாமல் திருமணம் வேண்டாம்னு சொன்னா உங்ககிட்ட தியாக உள்ளம் இல்லை. அந்த குடும்பத்தில் சண்டைகள் உண்டு, சச்சரவுகள் உண்டு. ஆனால் அதை தான் நீங்க உள்ள போகணும். அன்னை மரியாளுக்கு இப்படி ஒரு சூழல் இருந்தது. இப்படி ஒரு சூசையப்பரை ஏற்றுக்கொள்ளணும், கணவன் மனைவியா நடிக்கணும். ஆனா கடவுள் வேறொரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. பாருங்க, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் இருந்த தியாகத்தை பார்த்தீங்களா? திருமணம் ஆகிவிட்டது, இந்த மனுஷனை அன்பு செய்யணும். கையை பிடிச்சோம், கையை பிடிச்சிங்களா? கையை பிடிச்சிங்களா? எல்லாம் என்னையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் கையை நம்ம எப்போ பிடி? என் கையை இல்லைம்மா, வீட்டுக்கார் கையை. உங்கள் பொண்டாட்டி கையை பிடிச்சிங்களா இல்லையா? பிடிச்சி என்ன சொன்னீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தில் நோயிலும். சில பேர் கண்ணை தொடச்சிக்கிறாங்க. அந்த கன்றாவெல்லாம் யார் சாமி ஞாபகப்படு, அதெல்லாம் மறந்து பல வருஷம் ஆச்சு சார். மறக்கப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் என்னத்தை தூக்கிட்டு வரணும்? பரிசை தூக்கிட்டு வா, போனை தூக்கிட்டு வா. இல்லை, மழை வர மாதிரி இருக்கு, கொடையை எடுத்துட்டு வாங்க. ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வருகிறவன் எதை தூக்கிட்டு வரணும்? சிலுவையை தூக்கி கொண்டு வானார். அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டுனாங்களே. இயேசுவை பெற்றெடுத்த நாளிலிருந்து அந்த தாய்மை பேரு சந்தோஷப்படவே முடியல. அந்த தாய்மை பேரு எப்படி இருந்தது? ஐயோ மகன் சாப்பிட்டுச்சா தெரியலையே, ஐயோ இயேசு பிள்ளை எங்க போச்சே தெரியலையே, ஐயோ என் பிள்ளைய பத்தி ஏதோ சொல்றாங்களே. அந்த தாய்மை பேரு தவித்து கொண்டே இருந்தது. நிறைவுங்கிறத அன்னை மரியாள் பார்த்திருக்கவே முடியாது. ஆனால் திட்டத்தை நிறைவேற்றிய நிறைவு தான் அவங்க உள்ளத்தில் இருந்தது. தேவ பிள்ளைகளே, குறைகள் இருக்கலாம் நிறைய வாழ்க்கையில். அந்த குறையை நீங்கள் தாய் மரியாளோடு சேர்ந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும் காணிக்கையா. இப்படி குருக்கள் நாங்க திருமணம் ஆகாம நிக்கிறோம். நீங்க நினைக்கலாம் சாமியார்லாம் பெரிய ஆள் அப்படின்னு. ஆனா இதுல இருக்கிற கஷ்டம் என்ன? இது ஒரு குறை. இந்த குறையை தான் கடவுளுக்கு கொடுத்துருக்குறோம். பிரைஸ் எல்லாம். ஒரு பிரசங்கத்துல கேட்டேன், போப்பாண்டவர் சாமியார் சிஸ்டர்லாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னா எத்தனை பேர் பர்மிஷன் தருவீங்க நீங்க அப்படின்னு கேட்டேன். உங்ககிட்டயே கேட்குறேன், எத்தனை பேர் பர்மிஷன் கொடுப்பீங்க? இன்னும் அந்த மாதிரி வரல. ஒருவேளை வந்தா சாமியார் சிஸ்டர், ஆமா போப்பாண்டவரே கொடுத்துட்டாரு, நம்ம என்ன செய்யறது, நீங்க செக் பண்ணிக்கலாம் சாமி அப்படி சொல்லுவீங்களா? படுவாயிலா, ஒரு பய கூட கை தூக்க மாட்டேன். நீங்க சொல்றீங்க எங்களுக்கு இதுதான் நீ ஏற்றுக்கொண்ட சிலுவை, இந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு போ,
அப்போ எங்களுக்கு நீங்கள் இந்த பாடம் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன பாடம் நீங்கள் எங்க சொல்லிக்கொள்ள போகிறீங்க? இந்த புருஷனை மாற்றிடலான்னு பார்க்குறேன் சாமி, இந்த பொண்டாட்டி ஒன்றும் சரியா இல்லை சாமி, கொஞ்சம் லைட்டாக மாற்றி விட்டல. எப்படி நீ மாற்ற முடியும்? அதுதான் கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற சிலுவையினுடைய அடையாளம். பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் ஒன்றா இல்லை. கடவுள் உனக்கு அந்த தாய்மை பேரை கொடுத்திருக்கிறார். அந்த தாய்மையினுடைய அடையாளமாய் அன்னை மரியாதை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய துன்பத்தில் அவங்க தாங்கிக்கிட்டு போனாங்க. அவங்க வாழ்க்கை பூரா துன்பம் அந்த தாய்மை பேரு கொடுத்துக்கிட்டே இருந்தது. எந்த துன்பத்தையும் அவர்கள் என்ன செய்யல, அவங்க தாங்கிக்கிட்டு இனிமே என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லல. அந்த தாய்மை எப்படி ஒரு குழந்தைக்கு இல்லைன்னு சொல்லாதோ அதே போல இந்த தாய் இன்றைக்கு வரைக்கும் இல்லைன்னு சொல்லாத ஒரு தாய். பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. துன்ப நேரம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடாத. இந்த துன்பம் தான் உனக்கு கிரீடம். இந்த துன்பம் வேண்டாம். ஐயோ நான் வாழ போன வீட்டில் எனக்கு இவ்வளோ கஷ்டம், நான் ஓடி வந்துடுறேன், நீ ஃபெயிலியர். நாங்களும் சாமியாருக்கு போன உடனேயும் எங்களெல்லாம் மாலையெல்லாம் போட்டு நல்ல சாமியார்னு பொட்டெல்லாம் வச்சு கிரீடம்லாம் வச்சாங்க. பங்கு சாமியாரா ஊருக்கு போன உடனே வந்துட்டான் 25 பேர் சண்டை போட. மரியாதையா கூப்பிட்டு இப்படி மானங்கட்டு பொழப்பா போச்சேன். அதாவது வீடுகளில் ஏதாவது பிரச்சனைன்னா பொண்டாட்டிகிட்ட சண்டை போட முடியலன்னா வந்து சாமியாரை திட்டிட்டு போகிறேன். ஒருத்தன் அப்படிதான் வந்து கண்ணாமண்ணான்னு திட்டான். சாமிக்கு புரியவே, என்னடா பிரச்சனை திட்டு? வீட்டில் பொண்டாட்டியை திட்டமில்ல, அதனால தான் உன்னையை திட்டிட்டு போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளை எல்லாத்துக்கும் துன்பம் உண்டு. அன்னை மரியாள் துன்பத்திலும் அந்த தாய்மை பேற்றை உயர்த்தி வச்சிருந்தாங்க. என் பிள்ளைகள் தவறு செய்கிறாங்க, அவங்கள பாருங்க. சீடர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஓடி போனோனையும் திருப்பி வராங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஏண்டா என் பிள்ளை கஷ்டப்பட்டப்போ ஓடி போனோம் தாண்டா, நீனு கண்ணிலே முழிக்காதடா போடா. நாயப்பரை பார்த்து சொல்லியிருக்கணும்ல, சீடர்களை பார்த்து சொல்லியிருக்கணும்ல. அன்னை மரியாள் என்ன செஞ்சாங்க? தாய்மை பேர் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்தாங்க. வாப்பா பரவாயில்ல. பாருங்க, பேதுரு அழுதாராம். எல்லாரும் அழுதுருக்குறாங்க. அந்த அவங்களெல்லாம் கூட்டி சேர்த்து திருத்துது பணிகளை நம்ம வாசிக்கிறோம். அவங்க எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஜெபம் பண்ணாங்க. இதுதான் தாய். துன்ப நேரம் சோர்ந்து விடாதேன்னு சொல்றாங்க. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. என்ன செய்யணும்? எழுந்து ஒளி வீசு. இல்லை சாமி, நிறையா வேலை இருக்கு சாமி, வீட்டில் போய் துணியெல்லாம் துவைக்கணும் சாமி, அதோடு முடங்கி போயிடாத. வீட்டில் இருக்க எழுந்து ஒளி வீசு. அன்னை மரியாள் இன்னைக்கு நிறைய பேர் இந்த திருமணம் வேண்டான்னு சொல்றவங்க, குழந்தை மாக்கியம் வேண்டாம், இந்த ஐவிஎஃப்னு சொல்லி, குழந்தை இல்லையா ஆண்டவர்ட்ட மன்றாடு, குழந்தை வேண்டாம், கடவுள் வேண்டான்னு சொல்லிட்டாரா, வேண்டாம் உட்கார்ந்துரு. யாரு சொன்னா உங்களை போய் ஐவிஎஃப்ல போய் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தா? திருச்சபை அதுக்கு பர்மிஷன் கொடுக்குதா? ஐவிஎஃப்னா என்னன்னு தெரியுதா? இன் வித்ரோ ஃபெர்டிலைசேஷன். இப்போ நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வச்சிருக்காங்கல்ல. உன் தாய்மை பேரை நீ அவமானப்படுத்தும் காரியம் அது. உன்னை குழந்தை கடவுள் கொடுத்தாருன்னா பெற்றுக்கொள், இல்லைன்னா நீ அப்படியே இரு. குழந்தை பெறாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் பைபிள் சொல்லவே இல்லை, பாக்கியவான்கள் என்று தான் சொல்லி இருக்கிறது. பாருங்க, 1 தீமோத்தேயு 2:13 சொல்றது, ஆதாமே முதலில் உருவாக்கப்பட்டார், பிறகுதான் ஏவாள் உருவாக்கப்பட்டார். 15 இருப்பினும் அவர்கள் தன்னடக்கத்தோடு நம்பிக்கை, அன்பு, தூய வாழ்வு ஆகியவற்றில் நிலைத்திருந்தால் தாய்மை பேற்றின் வழியாக மீட்பு பெறுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு கண்டதையும் செய்துகிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அல்ல, நம்பிக்கை, அன்பு, தூய வாழ்வு. தாய்மை பேரில் நிலைத்திருந்த தாய் வைத்திருந்தது பரிசுத்தமான வாழ்வு. இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கிற அடையாளங்கள் தொலைக்காட்சி, இந்த செல்போன். தாயா இருக்கிறவங்க நீங்க வீட்டில் செல்போன்களை இப்படியெல்லாம் நோண்டக்கூடாது. நீங்க கட்டுப்பாடுள்ள தாயாக, ஒரு தந்தை தாயுள்ளத்தோடு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய்மை பேர் உங்களுக்குள்ளே இருக்கணும். என் பிள்ளைகளுக்காக இதை நான் கொடுக்கிறேன், அதான் தியாகம். ஒரு வீட்டுக்கு போறேன், டிவி ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு ரூமுக்குள்ள இருந்து ஒரு கதவு லைட்டா திறந்து பார்க்குது. யாரு உள்ள இருக்கான்னு கேட்டேன். பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. பிள்ளைங்க அங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்க டிவியில நாகினி நந்தினி மோகினி ஓடுது. நாகினி நந்தினி மோகினி நாசமா போன நீ. தியாகம் இல்லையே. தாய்மை பேரினுடைய அடையாளம் அங்க மிஸ்ஸிங். பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? ஒரு தாய் யோசிக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இறுதி நாட்கள், கொடிய நாட்களாக வரப்போகுது பிள்ளைகளே. ரொம்ப ஒரு அழிவின் காலத்தில் இருக்கிறோம். நிறைய இயற்கை சீற்றங்கள் நடக்குது, பேரழிவுகளை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு
நான் வந்து கோயிலில் ஒரு மாலை மட்டும் போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சா அது தவறான புரிதலாகும். ஆகவே தான் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் இறுதி நாள்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன அறிந்து கொள்ளுங்கள். தன்னலம் நாடுவோர், இதெல்லாம் தாய்மை பேற்றுக்கு எதிரான அடையாளங்கள், கொடுக்கணுங்கிற மனநிலைக்கு எதிரான அடையாளங்கள். கொடுக்குது, தீமையை கொடுக்குது. பாருங்க, தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர், வீம்பு உடையோர், செருக்கு உடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்பு உணர்வு அற்றோர், ஒத்துப்போகாதோர், புறங்கூறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர், செல்போனை தடவுபவர், தொலைக்காட்சியை உற்று பார்த்து கொண்டிருப்பவர், இதெல்லாம் இதுல வரும். இவர்கள் நல்ல கவனிங்க, இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது. இத்தகையவர்களோடு சேராதே. என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை உள்ளத்திலே உணர்ந்து, நம்ம இந்த இடத்துல நீங்க வந்துட்டீங்க, ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு போகணும். ஆண்டவருக்கு அன்னை மரியாளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். உடன்படிக்கையில் நீங்களும் வாக்குறுதி கொடுத்த பிள்ளைகளா மாறணும். கடவுள் எல்லா வாக்குறுதியும் கொடுத்து உடன்படிக்கை எழுதி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. நீ என்ன சொல்ல போறேங்கிறத சொன்னீங்கன்னா போதும், உன் வீட்டில் ஆசீர்வாதம், உன் வீட்டில் இருக்கிற கட்டுகள் உடைய போகிறது, உன் வீட்டினுடைய கசப்புகள் மாற போகிறது. நீ இன்னும் வாய் திறக்கல பிள்ளையே. நான் ஆண்டவரே, நான் இனிமே உங்களுக்கு இப்படி இருப்பேன் நீ சொல்லி பாரு, உன் வீட்டில் எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவர் திறக்க போகிறார். யாரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவரும் தான் அன்னை மரியாளை பெயர் சொல்லி அழைத்தவர். அன்னை மரியாளை இன்றைக்கு விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டி உயர்த்தினவர். உன்னையும் அவர் தன் கரைகளில் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். என் தேவ பிள்ளையே, இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. சாப்பிட்டா வயிறே தெய்வம், மானக்கேடே பெருமை. இன்னைக்கு உலகம் அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு, வயிறு வயிறு, மானக்கேடு. வீட்டு மாடி மேல மாடி கட்டி பெருமையாய் வாழ்வது மானக்கேடே பெருமை, அழிவே அவர்களது முடிவு. அதான் சொல்லுது பாருங்க, இது அதை வைத்து அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவியருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அன்னை மரியாள் இதைத்தான் தன்னுடைய தாய்மையின் அடையாளமா வச்சிருந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணோம்னா நமக்கு காசு பணத்தை வந்து கொட்ட மாட்டாங்க. அன்னை மரியாள் அமைதி கொடுப்பாங்க, நீதியை கொடுப்பாங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பாங்க. இதைத்தான் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அன்னை மரியாள் கேட்குறாங்க. உனக்குள்ள வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தீன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. லூக்கா 11:41 சொல்லுது, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. எப்படி கொடுக்கணும்? தர்மமா கொடுக்கணும். தர்மம்னா என்ன? கேட்டு கொடுத்தா பிச்சை. அடுத்தவன் கேட்டுட்டானா ஐயா அப்படின்னா அதுக்கு பேர் பிச்சை. கேட்காம ஐயோ இன்னும் ஒரு மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு, என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு போய் கேட்டு நீ கொடுத்தீன்னா அதுதான் தர்மம். வீட்டுக்குள்ள போய் இந்த மனைவியை அன்பு செய்யாம, கணவனை அன்பு செய்யாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா அது தாய்மை பேரின் அடையாளம் அல்ல. ஒரு கணவன் மனைவிக்கு காட்ட வேண்டிய அன்பை காட்டணும், மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்கணும். அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு இதை நீ கொடுக்கணும். கேட்டு கொடுப்பதல்ல. என்னை அன்பு செய், கேட்டு கொடுப்பதல்ல. கேட்காமலே நீ சாப்பிட்டியாம்மா, ஏங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, இப்படி கேட்பது. பங்கு தளத்தில் பங்குசாமியா இருப்பாங்க, ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா, பாருங்க இது தர்மம். என் பிள்ளைகளை பங்கு தளத்துக்கு போறீங்களே, பூசை முடிச்சோன்னே பறந்து வீட்டுக்கு ஓடுறீங்களே. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கே போறதில்லை. இந்த மாதிரி திருவிழாவுக்கு வந்துட்டு மாலை போட்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருதுன்னு. கண்டிப்பா அது சரியில்லை பிள்ளைகளே. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்பது அதுதான் லூக்கா 11:41. தர்மமா கொடு. கடவுள் வா வான்னு கூப்பிட்டு கொடுக்கறது இல்லை. சாமியார் பார்த்து ஏன் நீ ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரல அப்படின்னு கேட்டு கொடுப்பதல்ல. நீயா என் ஆண்டவருக்கு நான் கொடுப்பதை கொடுப்பேன் அப்படி கொடுக்கணும். அன்னை மரியாளை யாரும் கையை பிடிச்சி இழுக்கல, எருசலேமுக்கு நீ வரணும்னு சொல்லி. அன்னை மரியாள் அதை தன்னுடைய கருத்தாய் கடமையாய் கொண்டார்கள். வருடத்துக்கு ஒரு முறை நாங்கள் போய் எருசலேமிலே என் தேவனை தரிசிப்போம் என்று ஓடினார்கள். நீ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தரிசித்துப்பார். ஒவ்வொரு நாளும் கரங்களை உயர்த்தி உங்க வீட்டிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதித்துப்பார். ஆண்டவருக்கு கொடுப்பதை கொடுக்கிற பிள்ளைகள் பலகணிகளை திறந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காண்பார்கள். என் தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாளை சந்தித்து விட்டு செல்ல அல்ல, அன்னை மரியாளுக்கு முன்பாக 2 உறுதிமொழிகளை நீங்கள் எடுத்துட்டு போங்க. உன் வீட்டில் இருக்கிற எல்லா அடைப்புகளும் மாற்றப்பட்டு, கசப்புகள் மாற்றப்பட்டு, ஆசீர்வாதத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும்.
அப்படியே கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போமா? அன்பின் பரமபிதாவே, இதோ உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உமது திருப்பாதம் வந்தோம் அப்பா. இதோ அன்னையை மகிமைப்படுத்த வந்த பிள்ளைகள், விண்ணக மன்னக அரசியாக நீர் மகிமைப்படுத்தினீர். அந்த தாயை, இதோ தாய்மை பேற்றினுடைய ஒரு நல்ல முன்மாதிரியை நாங்களும் மகிமைப்படுத்த இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம். இதோ இந்த இடத்திலே விண்ணகத்தினுடைய மாட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லோரும் தங்கள் ஆத்துமாவிலே ஒரு சான்று பகருகிற நல்ல சாட்சியாய் மாறி விண்ணகத்தின் சான்று பகருகிற நல்ல சான்றுகளாக விளங்குவார்களாக. என் தாய் மரியாளுக்கு இவர்கள் மகிமை சேர்ப்பார்களாக. என் தாய் மரியாள் மகிழும் நல்ல இடமாக இந்த ஆலயமும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களும் மாறப்போவதற்காக நன்றி செலுத்தி இந்த இறைவேண்டலை நன்றியோடு கூடிய இறைவேண்டலாக திருப்பாதம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.